நெகேமியா என்றால் யெகோவாவின் ஆறுதல் என்று பொருள். பெர்சியா ராஜாவாகிய அர்த்தசாஷ்டாவினுடைய பாத்திரக்காரனாக வேலை செய்தவர். நல்ல வேலை, நல்ல சம்பளம், மகாராஜாவின் இடத்துல நல்ல மதிப்பு. இந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருந்தா ஓஹோன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். ஆனால் நெகேமியா அப்படிப்பட்டவர் அல்ல. நேபுகாத் நேச்சாரின் காவல் சேனாதிபதி நேபுச்சாராதான். இவன் மிகவும் கொடூரமானவன். எருசலேமினுடைய அலங்கத்தை இடித்து யூத மக்களை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு சென்று அதில் சில பேரை தோட்ட வேலைக்கு பயன்படுத்தி அதில் மீதியானவங்களை மிகவும் பாதித்தவன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நெகேமியா அழுதார், துக்கித்தார், உபவாசித்தார், பரலோக தேவனை நோக்கி ஜெபம் செய்தார். ஒரு நாள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தை ராஜா கிட்ட சொன்னார். கேட்ட ராஜா நெகேமியாவுக்கு தாமாகவே உதவி செய்ய முன் வந்தார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்று நெகேமியா விசுவசித்ததைப் போல வாழ்க்கையில் நடக்கிற எந்த நன்மையான காரியமும் அது நம்மால் நடக்கிறதில்ல. தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு இருக்கிறது.